ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. நான் 5 வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/2 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் தான் போடணும். உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம எல்லாம் இது எண்ணெயில் வதக்கி தான் செய்ய போகிறோம். எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வதக்கலாம். உளுந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்து வதக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம சட்னி அரைச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு வெங்காயம். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டுங்க. நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்ட பிறகு நீங்கள் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஆற வச்சிடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊற வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயமெல்லாம் சேர்த்துடலாங்க. எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி ஆட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அதனால் நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேங்க. நான் சப்பாத்திக்காக இந்த அளவுக்கு திக்னஸாக செஞ்சேங்க. வெங்காய சட்னி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.